Hi friends, welcome to Vetti Samayal. இன்னைக்கு நம்ம Vetti Samayalல பார்க்க போற ரெசிபி வந்து fish biryani. Friends, இன்னைக்கு நம்ம சூப்பரான fish biryani பார்க்க போறோம். இந்த fish biryani எப்படி பண்ணது நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. Friends, இந்த பிரியாணிக்கு வந்து நீங்க ஸ்லைசஸ் மீன் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு வந்து வஞ்சர மீன் எடுத்துர்க்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 2.5 கப் எடுத்துர்க்கேன். அதுக்காக 1/2 kg ஸ்லைஸ்டு மீன் மட்டும் நான் எடுத்துர்க்கேன் வஞ்சர ஃபிஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வஞ்சர ஃபிஷ்ஷுக்கு மசாலா போட்டுடலாம். மசாலா வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து வெறுமிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன், நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை பவுடரு இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடலை மாவு, நம்மளுக்கு வஞ்சர மீனில் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா மசாலா ஊட்டாது, அதுக்காக பைண்டிங்காக கடலை மாவு எடுத்துக்கேன். இது ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மீனுக்காக சால்ட்டு, நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி வந்து ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெமன் வந்து 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. ரொம்ப நீங்கள் லெமன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மீன் வந்து புளிப்பாயிடும். அதுக்காக நாம் 1/2 kg தான் ஃபிஷ் எடுத்துருக்கோம், அதுக்கு 1/2 லெமன் நம்மளுக்கு போடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த 1/2 kg ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது நம்ம நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபிஷ்ஷை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் மீன் வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த மீனை வந்து டீப் ஃப்ரை பண்ணதுக்காக ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த மீனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எதனால நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறோம்னா, ஷாலோ ஃப்ரை பண்ணால் நம்மளுக்கு வந்து மசாலா ஃபுல்லாக உதிர்ந்து போயிடும். ஏன்னா வந்து இது வந்து வஞ்சர மீனாக இருக்கிறதால நம்மளுக்கு மசாலா அந்தளவுக்கு ஒட்டாது. அதான் நம்ம மசாலா போடும் போதுவே நான் கடலை மாவு கொஞ்சம் போட்டுருந்தேன். டீப் ஃப்ரை பண்ணால் தான் மசாலா நல்லா இப்படி உதிராமல் உங்களுக்கு வரும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் வந்து நம்ம நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணியை அந்த பாத்திரம் வைக்கிற டைமில் அரிசி ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன், 2.5 கப்பு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் பாஸ்மதி ரைஸு. இப்போ இதை ஊற வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும் நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் ஆயில் வந்து ஒரு 50 ml ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு வேண்டிய எல்லா கரம் மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டாரு, மராட்டி முக்கி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு எல்லா கரம் மசாலாவும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பிரியாணி கறித மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இப்போ இது கூடயே பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா,
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெங்காயம் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி போதும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூடயே ஒரு புதினா ஒரு கட்டு புதினா, சேம் அளவு வந்து கொத்தமல்லியும் ஒரு கட்டு. இப்போ நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெசிபிக்கு வேண்டிய எல்லா உப்பு ஆட் பண்ணிடுங்க. நான் பிரியாணிக்கும் சேர்த்து தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். நெக்ஸ்ட் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன் நார்மலாக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/3 கப்பு வந்து நான் தயிர் ஆட் பண்ணுறேன், ஒரு 80 ml. இப்போ அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வைங்க. நம்மளுக்கு இதுலேருந்து வந்து ஆயிலில் வெளியில் வரும். பச்சை ஸ்மெல் நம்ம மிளகாத்தூளில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பச்சை ஸ்மெல் போத வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 2.5 கப் வந்து ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 2.5 கப்புக்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஹாட் வாட்டர் ஹீட் பண்ணி வச்சு இதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் நல்லா வந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணால் சீக்கிரமாக கொடி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதிச்சோன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம், பாஸ்மதி ரைஸு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 1/2 லெமன் வந்து நான் நல்லா பிழிஞ்சு விடுறேன். இதுக்காக நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டோம்னா நமக்கு அரிசி வந்து உடையாம வரும். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 80% குக் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மீடியமான ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டைல் பிரியாணி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வேறு பிரியாணியும் ஸ்டைலில் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு 80% குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே ஃபிஷ்ஷை வச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃபிஷ்ஷு வச்சாச்சு. இப்போ வந்து கீழே வந்து நம்ம டவா வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். நமக்கு சரிசமமாக குக் ஆகும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கல் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே வச்சுடுங்க. நம்மளுக்கு டம் வந்து காட்டு போகாமல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸு இதை நீங்கள் டம்மில் வச்சா போதும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கல் இல்லை, உங்களுக்கு டவாவோ வைக்க முடியாதுன்னா இதுக்கு மேலே வந்து சுடு தண்ணி வச்சுடுங்க. ஓகேவா, கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம சாப்பாடு வந்து மிக்ஸ் பண்ணணும்ல, அதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட ஒரு 1 டீஸ்பூன் வந்து நான் கீ ஆட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பாடு உடையாமல் பொறுமையாக சைட்லேருந்து இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரிசி வந்து ஒன்று கூட உடையாமல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நம்மளுக்கு அடியிலையும் அடி பிடிக்காது, ஏன்னா வந்து நம்ம கீழே வந்து தவா வச்சுருக்கோம், அதுக்காக நம்மளுக்கு சாப்பாடு அடி பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்றைக்கி சுவையான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண லேட்டஸ்ட்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். இந்த மாதிரி பிரியாணி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சுவையான உணவுடன் ஆரோக்கியமான